ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத் திருநாள். இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது குறைந்தது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண வரவுல அதிரடி முன்னேற்றம் ஏற்படும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்போ வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூச திருநாளில் என்னென்ன பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது சிவபெருமான், பார்வதி, அப்புறம் முருகப்பெருமான் 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள். அதிகப்படியா அனைத்து விதமான முருகன் ஆலயங்கள்லையும் அன்றைய தினம் தைப்பூச திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச நாள் அன்னைக்கு பல பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க. கந்த சஷ்டிக்கு எப்படி 6 நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தைப்பூசத்திற்கு முந்தைய இருக்கக்கூடிய 6 நாட்களுமே அவங்க விரதத்தை கடைபிடிச்சிட்டு தைப்பூசத்தன்னைக்கு கடைசி நாளாக அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. தைப்பூச திருநாள் அன்றைய தினம் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா, ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரத்தை தான் நம்ம தைப்பூசமா கணக்குல எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட பௌர்ணமி திதியும் தைப்பூசம் அதாவது பூச நட்சத்திரமும் நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு. அன்றைய நாளை நம்ம தைப்பூசமா கணக்குல எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்குரிய எல்லா விதமான வழிபாடுகளையும் நீங்க செய்யலாம். பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட பௌர்ணமி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:40 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி மறுநாள் பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:53 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 1:01 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க நாள் முழுக்க பௌர்ணமியும் இருக்கு, பூசம் நட்சத்திரமும் இருக்கு. காலை நேரத்துல வழிபடக்கூடியவங்களுக்கும் மாலை நேரத்துல வழிபடக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 6 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. காலையில வழிபடக்கூடியவங்க காலை சரியாக 7:30 8:30. அதை விட்டீங்கன்னா 10:30 11:30. இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கான வழிபாட்டை நீங்க தைப்பூச திருநாள்ல பண்ணலாம். மாலை நேரத்துல பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் முடிஞ்சு மாலை 6:30 மணிக்கு மேல வீட்டுல முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு பிடித்த இனிப்பு நைவேத்தியங்கள் கல்கண்டு பால், கேசரி, முக்கியமானது பஞ்சாமிர்தம். தைப்பூச திருநாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு எந்த நைவேத்தியம் வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா பஞ்சாமிர்தத்தை உங்க கையாலேயே தயார் செய்து வைக்கிறது கூடுதல் சிறப்பு. தைப்பூசத்தை பொதுவா பழனி முருகனுக்கு உகந்த நாளா கணக்குல எடுத்துப்போம். பழனி முருகனுக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப பிடிச்சது பஞ்சாமிர்தம் தான். வேல் வைத்திருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வீட்டுல முருகன் சிலை வைத்திருக்கக்கூடியவங்க அபிஷேகங்கள் செய்து நீங்க எப்பவும் போல வழிபாடு செய்யலாம். சாப்பிடாம உபவாசம் இருந்து விரதம் கடைபிடிக்கிறவங்களும் முருகனுக்கு பூஜை பண்ற வரைக்கும் நீங்க உணவு எடுத்துக்காம பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பால், பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு தாராளமா தைப்பூச திருநாளை நீங்க நிவர்த்தி பண்ண முடியும். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல எந்த ஒரு திதி நட்சத்திரம் விசேஷ நாள் விரத நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுல சேர்வது மட்டும் இல்லாம அது மூலயமா எக்கச்சக்கமான செல்வங்களும் பொருளாதார முன்னேற்றமும் அந்த பொருட்களை அன்றைய தினத்துல வாங்கறது மூலயமா நமக்கு கிடைக்கும். அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு பொருட்களும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த பொருட்கள். இதுல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட தாராளமாக நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் எலுமிச்சை. முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு. எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடியவங்க, தீராத நோய், கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை மாலை அணிவிக்கிறது மூலயமா எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபட முடியும். கனிகள்லயே தெய்வ கனின்னு அழைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு எலுமிச்சை. அதாவது உங்க வீட்டுல ஏற்கனவே நீங்க சமையலுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ எலுமிச்சை வாங்கி வைத்திருந்தாலும் பரவாயில்லை. தைப்பூச திருநாள்ல இப்ப முதல் பொருளா நீங்க எலுமிச்சையை வாங்கி வைக்கணும்.
அடுத்து ஒரு முக்கியமான பொருள், முருகனுடைய முக்கியமான அடையாளம், அதுதான் வேல். நிறைய பேர் வீடுகள்ல சஷ்டி திதிகள்ல முருகப்பெருமானோட வேல் வைத்து வழிபாடு செய்வாங்க. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அந்த வேலை வாங்கி வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு உகந்த நாள் இந்த ஒரு தைப்பூசம். பார்வதி தேவி கிட்ட முருகப்பெருமான் வேல் வாங்கிய அற்புதமான திருவிழாவா தான் இந்த தைப்பூசத்தை கணக்கில் எடுத்துக்கிறாங்களாம். அதனால பூஜை அறையில வேல் வைத்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். அதை வாங்கிட்டு பூஜை அறையில தைப்பூசம் அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்ததா முருகன் சம்பந்தப்பட்ட எல்லா பதிவுகள்லையும் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், முருகனுடைய வாகனம் மயில் வாகனம், அதாவது மயில் இறகு. மயில் இறகு தேவஸ்தான கடைகள்லையும் காதி பவன் மாதிரி கடைகள்லையும் ரொம்ப எளிதா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். யார் ஒருத்தவங்க வீட்டோட பூஜை அறையில மயில் இறகு இருக்குதோ அந்த வீட்டுல கெட்ட சக்திகள் இருக்கவே இருக்காது. நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு மயில் இறகுக்கு இருக்கு. முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மயில் இறகு ஒரு இறகு கிடைச்சாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்றது மூலயமா வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிடும். அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த நிறங்கள் நிறைய இருக்கு. அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை நிறம். முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்து விரதம் இருக்கக்கூடியவங்க கழுத்துல பச்சை நிற துணியை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனால அன்றைய தினம் சாஸ்திரத்துக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த துணியை வாங்கிட்டு பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் அதை நீங்களே பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பூஜை அறையில பயன்படுத்துற மாதிரி ஏதாவது துணி வாங்க போறீங்கன்னா நீங்க தாராளமாக பச்சை நிற துணியை பூஜைக்கு பயன்படுத்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து சில பொருட்கள் எல்லாமே முருகனுடைய முக்கியமான பொருட்கள். சந்தனம், வாசனை மிகுந்த ஒரிஜினல் சந்தனம் எல்லோராலையும் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. உங்க வீடு பக்கத்துல மளிகை கடைகள்ல சந்தன வில்லைகள் டப்பால விற்பாங்கல்ல, அது ஒரு டப்பா 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து சந்தனத்தை உங்க வீட்டுல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, புதிதாக சந்தனத்தை வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறது உங்க வீட்டுக்குள்ள முருக கடாட்சத்தை அதிகப்படுத்தும். சந்தனம் வாங்கும்போது கூடவே ஒரே ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கணும். பன்னீர்னா அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர். இது முருகனுக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப பிடிச்சது. பன்னீரும் சந்தனமும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு நாம அபிஷேகமாக பண்ணும்போது அவருடைய உடல் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அதே மாதிரி நம்ம குடும்பமும் குளிர்ச்சியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இருக்குமாம். அதனால சந்தனம் கூட ஒரே ஒரு பாட்டில், பன்னீரும் வாங்கிட்டு வச்சுக்கணும். கடைசியா கொஞ்சமா பால், அதுவும் சுத்தமான பசும்பாலா இருந்தா விசேஷம். அப்படி வாங்க முடியாதவங்க என்ன பால் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வச்சுக்கலாம். தைப்பூச திருநாள்ல எக்கச்சக்கமான முருக பக்தர்கள் அவங்களோட கோரிக்கை நிறைவேறினதுக்காகவும் அவங்க கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த பால் உங்களால எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு அதை பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முருகனுக்கு ரொம்ப உகந்த, முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள். இதுல ஒரு சில பொருட்களை தவிர்த்துட்டு நாங்க மற்ற பொருட்கள்லாம் வாங்க போறோம், அந்த பொருட்கள் மட்டும்தான் எங்களால வாங்க முடியும் அப்படின்னா குறைந்தது ஒரு 3 பொருட்களையாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தைப்பூச திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளமான செல்வமான வாழ்க்கையா மாறும். அதுவும் இந்த பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கும்போது முருக கடாட்சம் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.